டுடே சண்டே டே இன் மை லைஃப் தான் ஒரு குட்டி விலாகாக பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட்க்கு மார்னிங் ஷிஃப்ட் இருந்ததுனால காலையில் அவருக்கு ஒரு சூப்பராக தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அம்மா தான் இந்த நாட்டுக்கோழி குழம்புலாம் ரொம்ப சூப்பராக வைப்பாங்க. ஸோ அவங்களே வச்சுட்டாங்க. அவங்க வைக்கும்போது பக்கத்தில் இருந்து நான் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன். அடுத்து 2 வீக்ஸாக எடுத்து வச்சுருந்த பாலாடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம வெண்ணெய் செஞ்சு நெய் காய்ச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அது பண்ணி முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்போ ஹஸ்பண்ட் வருவார் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஹஸ்பண்ட் உடனேயும் 2 பேரும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அம்மாவும் பால் பீச்ச டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பால் பீச்சிட்டு கொடுத்தாங்க. ஸோ 3 பேரும் டீ வச்சு குடித்தோம். நார்மலாகவே எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு எப்படி ஒவ்வொரு செடியும் வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்படி தான் என்னோடய சண்டே போச்சு. உங்களோட சண்டே எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.